இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை, சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பன்னிருவரை தாம் செல்லவிருந்த இடங்களுக்கு முன்பாக அந்த இடத்தை தயாரிக்கும்படி, அந்த மக்களை தயாரிக்கும்படி அனுப்பி வைத்தார். அப்பொழுது நிறைய அவர்களிடம் பேசினார். நான் பார்க்கிறபடி அவர் பேசினுடைய அந்த தொடர்ச்சி, அவர் என்ன அவர்களிடம் பேசி அவர்களை அனுப்பி வைத்தார், எப்படி அவர்களை தயாரித்து அனுப்பி வைத்தார். நமக்கு தெரிந்ததைப் போல அவர் பரிசுத்தாவியின் வரங்களை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கவில்லை. அவர் தம்மிடம் இருந்த வரத்தை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். இப்படித்தான் தூது அறிவிக்க அனுப்பினார். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் உலகெங்கும் சென்றார்களே, அது நற்செய்தி அறிவிப்பு பணி என்று பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய உயிர்ப்பு, அவர் சாவை அளித்தார் என்ற அந்த செய்தியை உலகிற்கு அறிவிக்கவும், அவர் உயிர்த்து விட்டார் அந்த செய்தியை அறிவிக்கவும். ஆகவே நாமும் இறந்து விட மாட்டோம், நாம் நிச்சய வாழ்க்கை பெறுவோம், உயிர்ப்போம், நாம் பரலோகத்துக்கு எழுந்தருளி செல்லக்கூடியவர்கள் என்ற அந்த செய்தியை. இரண்டாவது, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, ஆகவே நீங்கள் பரிசுத்தராக முடியும் என்ற அந்த செய்தியை. இப்படித்தான் நற்செய்தி அறிவிப்பு பணி இருக்கிறது. ஆனால் தூது அறிவிப்பு பணி அப்படி அல்ல என்று நமக்கு தெரியும். பாருங்க, இப்போ நடந்து கொண்டிருப்பது நற்செய்தி அறிவிப்பு பணியின் முடிவில் உருவாகியிருக்கிற ஒரு தூது அறிவிப்பு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் மறுபடியும் வரப்போகிறார் என்று நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். சரி, அவர் பேசினது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளை அவர்களுக்கு கூறினார், அவர்களை திடப்படுத்தி அனுப்பினார். என்ன மாதிரியான திடம் நாம் பார்க்கலாமா? அவர் என்ன பேசினார்? சென்ற வார நற்செய்தியினுடைய தொடக்கம், அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்கிறோம். மத்தேயு 10:26-33 இன்றைக்கு. வெளிப்படாதவாறு, அதாவது நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொல்கிறார். ஏன் அஞ்ச வேண்டாம்? ஏனென்றால் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. மூடி இருப்பதல்ல, வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. அதாவது எதுவுமே மூடி மறைத்து வைக்கப்படவில்லை என்று சொல்கிறார். பாருங்க, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது எங்கேயுமே இந்த சீக்ரெட், ரகசியங்கள், இப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் தான் பல ரகசியங்கள், சில சீக்ரெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் அவரவர்களுக்கு ஏற்றவாறு ரிவீல் செய்யப்படுகிறது. ஒருவர் இன்னொருவருக்கு இடையில் இருக்கிற அந்த ரகசியம் என்பது எல்லோருக்குமானது அல்ல, அது குறிப்பிட்ட நபர்களுக்கு இடையில் இருக்கிற ரகசியங்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலரை அனுப்பும்போது எதை அறிவிக்க அனுப்புகிறார்? விண்ணரசு நெருங்கி விட்டது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆகவே விண்ணரசை பற்றிய, அதாவது நாம் உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்க்கை பெறப்போவது பற்றிய அந்த செய்தியை அவர்களுக்கு சொல்லும் பொழுது தான் இதை சொல்லுகிறார். இங்கே மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, மூடி வைக்கப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, எல்லாமே வெளிச்சத்திற்கு உள்ளது என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், நம்ம திருச்சபைகளிலே இன்று நிறைய அட்டூழியங்கள் நடக்கிறது. எப்படின்னா ஜெபமாலை சொல்றோம் பாருங்க. ஜெபமாலை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? தேவ ரகசியம் என்று சொல்லும். முதலாம் தேவ ரகசியம், இரண்டாம் தேவ ரகசியம் என்று சொல்கிறோம். ஜெபமாலை சொல்றது நான் கிண்டல் செய்கிறேன்னா 100% நான் கேலி செய்கிறேன். ஏனென்றால் இந்த ஜெபமாலை செய்கிறவர்களை பார்த்தல், இந்த ஜெபமாலையை 50 வருடங்களாக நான் செய்து கொண்டிருந்தேன். 50 வருடங்களாக நான் ஜெபமாலை செய்து கொண்டிருந்தவன் தான். என்னுடைய வீட்டில் அது டெய்லி நடக்கிற ஒரு விஷயமாக இருந்ததை பார்க்கிறேன். என் வீட்டில் மட்டுமல்ல, குடும்ப ஜெபம் மட்டுமல்ல, நான் தனிமையில் இருந்த என்னுடைய இளமை காலங்களிலே நான் தனிமையில் நிறைய ஜெபமாலை செய்திருக்கிறேன். இன்று நான் அதைத்தான் சொல்கிறேன். அதில் என்ன சொல்லி வந்தோம்? முதலாம் தேவ ரகசியம் என்று சொல்லி வரும். பாருங்க, இன்னைக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் படிக்கிறதுக்கோ அந்த அறிவுக்கோ எனக்கு இடம் இல்லை. பாருங்க, இப்பொழுது இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருக்கிறோம் என்று என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படாதவாறு மூடி இருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. அப்ப எப்படி முதலாம் தேவ ரகசியம் வந்தது? தேவமாதாவிடம் தேவமாதா காட்சி கொடுத்து அவர்கள் பல ரகசியங்களை சொன்னதாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே அதை எழுதி வைத்திருக்கிறதாக, அது அந்தந்த காலங்களிலே வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னதாக. இதுவரையிலும் எந்த ரகசியங்களும் அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாகவோ, அப்படிப்பட்ட ஒரு ரகசியமாக அது நம்மிடம் புதிதாக வந்து சேர்ந்ததாகவோ அல்ல. வேதாகமம் சொல்லுகிறது, அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதுதான் பிற்காலம் வரைக்கும் இருக்கும். புதிதாய் ஒன்றுமில்லை. இங்கே ஒரு சைக்கிள் திருப்பி வரும்.
ஆமா, எல் நினோ அப்படின்னு சொல்ற ஒண்ணு, அப்புறம் அந்த நினோ இந்த நினோ, இதெல்லாம் திரும்பி திரும்பி வரக்கூடிய காரியங்கள், புதிதாக ஒன்றுமில்லை. ஒரு வெப்பமண்டலம் வரும், ஒரு குளிர் மண்டலம் வரும், பனியும் வரும், காற்றும் வரும், பின்பு வறட்சி வரும், பின்பு மழை வரும். இதெல்லாம் மாறி மாறி வருகிறதை போல இந்த உலகத்து மனிதர்கள் மாறி மாறி, அப்படி அந்த வரலாறுகள் மாறி மாறி இருக்கிறதை காண்கிறோம். ஆகவே இது வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. நாம் ஞானாகமத்தில் பார்த்தால் அது புரியும். புதிதாய் ஒன்றுமில்லை. புதிதாய் ஒரே ஒரு காரியம் மட்டும் இருக்கிறது. அது யார் என்றால் இயேசு கிறிஸ்துவில் புதிதாய் பிறப்பவர்கள். இவர்கள் தான் புதிதானவர்கள். ஆகவே இதெல்லாம் பழையது, எல்லாம் பழையது. ரைட்? ஆகவேதான் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார், இங்கே மூடி மறைப்பு ஒன்றும் இல்லை ஐயா என்று சொல்கிறார். இன்னொரு வார்த்தை இது சம்பந்தமாக இதே வாசகத்தில் சொல்லுவார், நாம் கேட்கலாம். ஆகவே இந்த தேவ ரகசியம், அது இந்த ரகசியம், இதெல்லாம் வெறும் புளிப்பான ஒரு தேவையற்ற இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்மிடம் புகுத்தப்பட்டு, இரண்டால் நமக்கு கடவுளை பற்றி அறியும் அந்த அறிவில் நாம் வளர்ந்து விடாதபடி நம்மை தடுக்கும் உபகரணங்களாக அது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேல் நேரடியாக நமக்கு அந்த விசுவாசம் இன்மை. ஆகவேதான் நாம் மரியாதையிடம் கேட்டுக்கொள்கிறோம், நீங்க எப்படியாவது எங்களுடைய மரண நேரத்திலாவது எங்களை நீங்க அங்க கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னா what you say, you are giving an affidavit that you do not know about God. அப்பா உனக்கு தெரியாதுன்னு சொல்ற, உன்னை படைத்தவரை உனக்கு தெரியாதுன்னு சொல்ற, மாதா கிட்ட போய் சொல்ற, ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற, அந்தனியார்கிட்ட போய் சொல்ற, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற, கடவுள்கிட்ட கேட்டு பெற்று தாருங்கள். ஏன் உனக்கு நேரடியாக கேட்க தெரியாதா? அறிவில்லை, முட்டாளா நீ? நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தெரியாதா? ஆண்டவர் தான் கிளியரா சொல்றாரு, இங்க மூடி மறைப்பு ஒன்றுமில்லை ஐயா, நான் நேரடியாக வருகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தானே சொல்லுகிறார், நான் உங்களை ஆலயமாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப எப்படிங்க கூட மரியாள்கிட்ட போறதும், அந்தோனியார்கிட்ட போறதும், செபஸ்டியார்கிட்ட போறதும், ஜார்ஜ் கிட்ட போறதும், அந்த லொஸ்கு இந்த நாட்களிடம் போறதும் எல்லாம் எதிர்க்க போகிறோம். நாம் சொல்லுகிறோம், இயேசு என்னிடம் இல்லை, இயேசு என்னை ஆலயமாக கொள்ளவில்லை என்று நாம் அஃபிடவிட் கொடுக்கிறோம் இவர்கள் முன் போய் நிற்கும் பொழுது. இதைத்தான் பல திருச்சபைகள் நம்மிடம் அழுத்தி சொல்கிறது. பல பாஸ்டர்கள் கூட, நாம கத்தோலிக்கத்தில் பார்க்கிற இந்த சிலை வழிபாட்டு தான் அங்கே இல்லை என்றாலும் கூட, அங்கேயும் பல இடங்களில் இதே காரியங்கள் நடக்கிறது. எதுக்கு இருந்தாலும் ப்ரே பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு வந்து நின்றுடுவாங்க, தானாக எதையும் செய்வதற்கு இல்லை. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், எங்களுக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. I do not understand what is going on. பாருங்க, நம்ம வீடுகளில் நாம் குடும்பத்தின் தலைவராக தலைவியாக அப்படி இருக்கிறோம் பாருங்க. இன்னொருத்தர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்படின்னா நீ என்ன சொல்றன்னா, எங்க வீட்டுல நான் ஜெபம் செய்யறதே இல்லைன்னு சொல்றேன். நீ செய்யற ஜெபத்தை ஓ வீட்டுல உன்னுடைய தகப்பன் கேட்க முடியாதபடி ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி வைத்துக் கொண்டு இன்னொருவரை கடனுக்காக வரவேற்று எனக்காக இங்கே வந்து ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது நீ என்ன சொல்கிறாய்? எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, நீங்க வந்து தொடர்பு உண்டாக்கி கொடுங்கன்னு சொல்ற. வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? இந்த மாதிரி செய்யறோமே, நாம் யோசிப்பதில்லை, ஆகவே வெட்கப்படுவதே இல்லை. இன்னொரு காலை தொழுவதற்கு நாம் வெட்கப்படுவதே இல்லை. குனிந்து அப்படியே அவர்களுடைய கையை எல்லாம் எடுத்து முத்தி அவருடைய மோதிரத்தை எல்லாம் முத்திர பழக்கம் இன்னும் இருக்கு. என்ன ஒரு காட்டு மிராண்டித்தனம் இது! நாம் சொல்லுகிறோம், என் கடவுளுக்கும் எனக்கும் தொடர்பில்லை, உங்கள் வழியா தான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆகவே இங்க ரகசியங்கள் எதுவும் இல்லை ஐயா, ரகசியங்கள் எதுவும் இல்லை. ரஷ்யா மனம் திரும்பும், இது பெரிய ரகசியம். அது ரஷ்யா மனம் திரும்பும், வேற யாரும் மனம் திரும்புறதே இல்லையோ, அது என்ன ரஷ்யா மனம் திரும்பும்? அப்படி திரும்பிடுச்சா? ரஷ்யா மனம் திரும்பிடுச்சா? இப்படிலாம் ஒரு ரகசியத்தை மாதா சொன்னதாக எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் அல்ட்ராசிட்டி பண்ற இந்த ஜனங்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி தருகிறார். பாருங்க, இங்க ரகசியம் ஒன்றுமில்லை, மூடி மறைவு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். கட்டுக்கதைகள் எல்லாம் இல்லையா நாம் படிக்கிறோம். பீட்டர் நமக்கு சொல்லித் தருகிறார், இயேசு கிறிஸ்து நம்மை சொல்லித் தருகிறார். என்ன சொல்லித் தருகிறார்? கூடுமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் குழப்பத்துக்குள்ளாக்கும், அவருடைய விசுவாசத்தை தடுமாறச் செய்யும் காரியங்களை யார் நடத்துவார்? பிசாசானவன் நடத்துவான். கர்ஜிக்கும் சிங்கம் என உங்களை எப்பொழுது விழுங்கலாம் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். பிசாசு அப்படியே வாயை வச்சுக்கிட்டு, ரெண்டு கொம்பை வச்சுக்கிட்டு, அப்படியே பிரவுன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அப்படியே கையில பெரிய கத்தி வச்சுட்டு இப்படிலாம் வந்து பயமுறுத்துமா? அப்படிலாம் எந்த பிசாசையும் எப்பொழுதுமே பயமுறுத்தாது, யாரையும் பயமுறுத்தினது இல்லை. அதற்குடைய பர்மிஷன் கடவுள் கொடுத்தாலுடைய அது யாராலும் அப்படி செய்ய முடியாது. யோபுவை துன்புறுத்தினா பர்மிஷன் வேணும்.
அப்புறம் தான் அவனுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் டெவில் cannot do anything. ஆனா கடவுளை வேண்டாம் என்று மறுதலிப்பவர்கள், கடவுளே எனக்கு தேவையில்லை என்று சொல்பவர்கள், சிலை வழிபாட்டினராய் இருந்து கொண்டு கடவுளை தூரமாக வைத்து, கடவுளுக்கு எனக்கு ரொம்ப தூரம், எனக்கு நடுவில் நிறைய சிலைகள் இருக்கு, இவ்வுலகின் தெய்வங்கள் தான் என்னுடைய தெய்வங்கள் என்று சொல்பவர்களிடம் பிசாசான நேரடியாக விளையாடுவான். ஆனால் அவன் அங்கே விளையாடுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவனுடைய மெயின் ஒர்க், அவனுடைய மெயின் வேலை என்ன? கடவுளிடமிருந்து மக்களை பிரிப்பது. ஆகவே ஏற்கனவே கடவுள் வேண்டாம் என்று சொல்பவர்களும் கடவுளிடமிருந்து தூரமாக இருப்பவர்களிடமும் அவனுக்கு என்ன வேலை இருக்கிறது? என்ன வேலை இருக்கிறது அவனுக்கு? அவனுக்கு அங்கே வேலை இல்லை. அவனுடைய வேலை எல்லாம் உன்னிடமும் என்னிடமும் தான். ஆகவே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஞானஸ்நானத்தினால் நாம் இந்த ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கடவுளின் அந்த பிரதிஷ்டைக்குள் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நம்மிடம் வந்துதான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் அவன் செய்வான். அதனால்தான் அந்த வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கூடுமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் விசுவாசத்தை குலைக்கக்கூடிய காரியங்களை இந்த பிசாசானவன் செய்வான். பிசாசானவன் நேரடியாக வருவதில்லை. சொன்னதை போல எப்படி வருவான்? அவன் ஒளியின் வேஷம் தரித்து வருவான் என்று நமக்கு சுவிசேஷம் சொல்லி தருகிறது. ஒளியின் வேஷம். வாட் ஒளி? ஒளி இஸ் நதிங் பட் கிரைஸ்ட், இயேசு. அவர்தான் ஒளி. இந்த ஒளியின் வேஷம் தரித்து வரும். அப்ப இயேசு என்ற பெயரில் இயேசுவாக, இயேசுக்காக, இயேசுவின் காரியங்களை செய்கிறவனாக, இயேசுவிடம் கூட்டி போறவனாக நடித்து கொண்டு நம்மிடம் வருவான். யார் வரா இப்ப? அப்படி நமக்கு தெரியும் தானே. இதுதான் போலி திருச்சபையின் தலைவர்கள் செய்கின்ற காரியமாக பார்க்கிறோம். நமக்கு தெரியுதா? அது நம்ம நினைக்கிறோம் இவர்களெல்லாம் உண்மையிலேயே கடவுளுடைய, அப்படியே கிடையவே கிடையாது. எல்லாரும் அப்படி கிடையவே கிடையாது. பல பேர் போலிக்கள். தாங்கள் போலிக்கள் என்று தாங்களே அறியாமல் அவர்கள் அதற்குள்ளே இருக்கிறார்கள். ஆமாங்க, பார்க்கிறோம். 10 கட்டளையில் 2வது கட்டளை என்ன? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் கடலின் ஆழத்திலும் எங்கேனும் நீ காணும் எந்த உருவத்தை ஏனும் சிலையாகவோ வரைந்தோ அதை செய்து நீ தெய்வமாக வழிபடக்கூடாது. இதுதானே 2வது கட்டளை. ஆனா நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில 2வது கட்டளை என்ன? இந்த கட்டளை கட் பண்ணப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை எடுத்து படிங்க, இதான் 2வது கட்டளை. கத்தோலிக்க திருச்சபையில் கொடுக்கிற இந்த திருமறை சுவடி, அது இது நமக்கு கற்பிக்கப்படுகிற கட்டளைகள் கூகுளில் டச் பண்ணி பாருங்க. there is a difference between கத்தோலிக்க திருச்சபை கட்டளைகளும் 10 கட்டளைகளுக்கும் வேதாகமத்தின் 10 கட்டளைகளும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப இந்த வித்தியாசத்தை யார் கொண்டு வந்தா? நம்ம நினைக்கிறோம் தானே, யார் கொண்டு வந்தா? பிசாசு. ரொம்ப தந்திரமாக ஒளியின் வேஷம் தரிக்கும் பிசாசு கடவுளுடைய பக்தி முயற்சி என்று சொல்லி நம்மை ஏமாற்றும், நம்மை கடவுளிடம் சேர விடாமல் தடுக்கும் இந்த பிசாசு செய்கிற காரியம் இது. இது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை தரும். அப்படியா? இந்த 10 கட்டளை அது வேற இது வேறையா? நான் இதை பல இடங்களில் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் இதை தொடர்ந்து பார்ப்பதில்லை. திடீரென்று பார்ப்பவர்களுக்கு இது புரியட்டும் என்பதுதான் ஒவ்வொரு பதிவிலும் இதை நான் கொஞ்சம் அங்க டச் பண்ண வேண்டி இருக்குது. 2 10 கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகவே நாம் கத்தோலிக்க திருச்சபையில் நாம் கடைபிடிக்கிற 10 கட்டளை என்பது பொய்யான கட்டளை. இது வேதாகமத்திற்கு முரணாக இருக்கிறது. அதை கூகுள்லையும் பார்க்கலாம். 10 கட்டளையை நம்ம படிச்சா தெரியும். ரைட்? நம்ம விடுதலை பயணம் நம்ம அதில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரத்திலே நம்ம படிச்சா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம உபாகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சா நமக்கு தெரியும். 10 கட்டளையினுடைய அந்த விவரங்கள் நமக்கு புரியும். எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அதை விவரமா படிச்சா நமக்கு தெரியும். இந்த 2வது கட்டளை எப்படி சூறையாடப்பட்டிருக்கிறது, ஒமிட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நான் பார்க்கிற எல்லா இடங்களிலுமே சிலைகள் இருக்கிறது இப்பொழுது. ஆகவே இது இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை கிடையாது. நான் யார் இதெல்லாம் சொல்றதுன்னு கேட்குறீங்களா? சிலை வழிபாட்டு தனத்தில் மூழ்கி இருந்தவன் நான். ஏனென்றால் எனக்கு விவரம் தெரியாது தானே. இதை படிக்கும் பொழுதுதான் விவரம் தெரியுது. வேதாகமத்தின் கிறிஸ்தவனாக நாம் மாற வேண்டுமே ஒழிந்து சில திருச்சபைகளின் கிறிஸ்தவர்களாக, அங்கத்தினர்களாக அப்படி அல்ல. ஆகவே இதை படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது, நான் பல சிலைகளை வழிபட்டவன், பல மாதா ஜபங்களை, மாதா சுரூபங்களை அதை நான் தயாரித்து அழகுபடுத்தி நான் சப்பரமெல்லாம் தூக்கியவன், முன்னின்று நடத்தியவன் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். ஒரு 950 more than 950 ஃபேமிலிஸ் இருந்த அந்த பங்கிலே நான் பாரிஸ் கவுன்சில் செக்ரட்டரியாக இருந்தவன். ஆகவே சும்மாலாம் அப்படி வர முடியாது, நமக்கு தெரியும் தானே. அதே பங்கிலே ஆல்டர் பாய் லீடராக இருந்தவன் சிறு வயதில் இருந்து. ஆகவே நான் பாரிஸ் கவுன்சில் செக்ரட்டரியாக வளர்ந்திருக்கிறேன். அந்த பங்கில் எவ்வளவு நான் துடிப்போடு இருந்தால் அதை செய்ய முடியும். நான் தான் சொல்லுகிறேன், இப்பொழுது ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்.
தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது, இங்கே ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக வைத்திருக்கிறார். நம்ம சில நேரங்களில் திருவெளிப்பாட்டு புத்தகத்தை படித்து ஒன்றும் புரியவில்லை என்று சொல்கிறோம். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெறுகிறான் என்று சொல்கிறார். எதை கேட்கிறது? அந்த அந்த அவர் சொல்லுகிற அந்த முடிவிலே என்ன கேட்கிறார்? பரிசுத்த ஆவியை கேட்பதை பற்றி பேசுகிறார். ஆனா இந்த கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தரப்படும் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பணம் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க, தட்டுறேன் கேட்கிறேன், எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இந்த திருமணத்தை நடத்தி கொடுங்க, எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுங்க, அப்படி வாங்கி கொடுங்க, இப்படி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் இந்த உலகத்திலே தேவையான அத்தனையும் நாம் கேட்பதற்காக அந்த வார்த்தையை தனியாக எடுத்து அதை நாம் உபயோகப்படுத்துகிறோம். தவறு. இப்படித்தான் பல குருக்கள் மெச்சானியார்கள், பல பாஸ்டர்கள் இந்த வார்த்தைகளை தனியாக எடுத்து இதை பற்றி பேசி நம்மளை குழப்புவார்கள். இதுதான் பிசாசு செய்கிற வேலை. நாம நினைக்கிறோம் ரொம்ப பக்தி, ஐயோ அது இட்ஸ் ஆல் டெவில்ஸ் ஒர்க், பிகாஸ் ஹி இஸ் கன்ஃபியூசிங் யூ. அந்த சொற்றொடருடைய முடிவிலே ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன யார்கிட்ட கேட்கறது? பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுப்பேங்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எல்லாவற்றையும் விளங்க செய்வார். ஆகவேதான் இங்க மூடி மறைவு ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்களுக்கு மூடி மறைப்பு ஒன்றும் இல்லை, தெளிவாகிவிடும் எல்லாம். ஆகவேதான் அவர் எல்லாவற்றையும் விளங்க செய்வார். அவர் உங்களுக்கான ஜெபத்தை உங்களுக்குள் இருந்து ஏறெடுப்பார் என்று கிறிஸ்து சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். ஆகவே நமக்கு உண்மையாக ஜெபிக்க கூட தெரியாது, நீங்க என்ன கேட்பது, எதை கேட்பது நமக்கு தெரியாது. ஆகவே நாம் பெற வேண்டியது முக்கியமானது என்னது? பரிசுத்த ஆவி. அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். இன்று இதை நான் பேசுகிறேன் என்றால், விதவுட் த ஸ்பிரிட் இஸ் இட் பாசிபிள்? நோ, நெவர். ஆகவே இந்த வார்த்தை நம்மில் நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது. நமக்கு இங்க ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் ஜெபமாலை ஜெபிக்கிறத விட்டுட்டேன், அறவே தூக்கி போட்டுட்டேன். என் வீட்டில் திரும்புற இடத்துல எல்லாம் ஜெபமாலை இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். பாக்கெட்ல ஒன்று வச்சிருப்பேன், கார்ல ஒன்று வச்சிருப்பேன், புல்லட்ல ஒன்று வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஜெபமாலை எல்லாம் வச்சிருப்பேன். எல்லா இடத்துலயும் ரூமா ஜெபமாலை இருக்கும். போற வரவங்க எல்லாம் இந்த ஜெபமாலையை வாங்கி வந்து கொடுப்பாங்க. வேற இந்த ரோமுக்கு போனேன், அங்க இருந்தா இந்த ஜெபமாலை, இந்த ஜெபமாலை, அந்த ஜெபமாலை. என்னடா இது பித்தலாட்ட ஏமாற்றுக்கார வேலை? இதெல்லாம் நமக்கு புரியாது. நிறைய பேருக்கு கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வந்தா போய் உங்க தலையில முட்டிக்குங்க. பிகாஸ் வாட் பைபிள் சேஸ் இஸ் it's such a different thing as in the Catholic Church. Totally different. வேதாகமம் சொல்வதற்கு முரணான நிறைய, ஆனா அப்படியே இருக்கும் பார்க்கறதுக்கு, அது மாதிரியே தான் இருக்கும். அதே தான் பிசாசு ஒளியின் தூதுவனாக வருவான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நமக்கு தெரியாது பிசாசு தான் இது உள்ள இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆகவே நாம் அதை பக்திகரியமாக கடவுளை பற்றி தானே பேசுறான், ஐயோ நல்லா இருக்கணும்னு தானே பேசுறான், இப்படி எல்லாம் நம்ம நினைச்சு நம்ம நிறைய ஏமாந்து போவோம். ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியாது. ஆமாங்க, பாருங்க இன்னைக்கு ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. மார்க்கம் 8:38, பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினுள் என்னை குறித்து என் வார்த்தை குறித்து வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தன் தந்தையுடன் மாட்சிமையோடு வரும்பொழுது அவர் வானதூதருக்கு முன்பாக அவர்களை குறித்து வெட்கப்படுவார் என்று சொல்கிறது. விபச்சார தலைமுறை என்று சொல்கிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். கிறிஸ்தான் சொன்னார், விபச்சாரம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் விபச்சாரம் என்பது என்ன? ஒரே கடவுளான இயேசு கடவுளை, அவருடைய ஒரே திருமகனமாக இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிப்பதை விட்டுவிட்டு மாதா, அந்தோனியாரு, இப்படி மனிதர்கள் பின்பே சுற்றுபவர்கள் என்ன செய்கிறார் ஆண்டவர்? இவர்களை விபச்சாரிகள் என்று சொல்கிறார். இதைத்தான் நம்முடைய விடுதலை பயண புத்தகத்திலையும் நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். அவர்களை திட்டினார் ஆண்டவர், விபச்சார தலைமுறையை, பசங்களா அப்படின்னு நம்ம திட்டுறோம்ல, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா கடவுள் அவர்தான் எகிப்திலிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் மறந்து அவர்கள் பாகாலை வழிபட ஆரம்பித்தார்கள், விபச்சாரிகளே என்று சொன்னார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த விபச்சார தலைமுறை என்று சொல்கிறார். அப்படியே கத்தோலிக்க திருச்சபைக்கு இது 100% பொருந்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது, விபச்சார தலைமுறை என்ற அந்த வார்த்தை. நான் வெளியிருந்து வந்து சொல்லல, உள்ள இருந்தா சொல்றேன். நானும் கத்தோலிக்கன் தானே,
என் விதி இப்படி. அதனால நானும் உள்ள இருந்து தான் சொல்றேன், நானும் 50 வருஷமா இந்த காரியங்களை ரொம்ப அரிசனையாக நான் பண்ணி கொண்டு இருந்தேனே, நான் ஒரு விபச்சாரன், ஆகவேதான் நான் இதை சொல்கிறேன். இன்று இதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவேதான் இந்த வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. நீ விபச்சாரியாக இருந்தா நீ உன்னை என்று திருத்திக்கொள். இந்த மாதிரி அந்த பின்னால இந்த சில பின்னால அந்த சில பின்னால சுத்துறத நிறுத்தினா ஆண்டவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுவேன்னு சொல்றாரு. இல்லாவிட்டார் என்ன சொல்றேன்றாரு, மேல வந்தா என்னை குறித்து பேசுவதை விட்டு நீ மாதாவை குறித்து, மாதாவை ஆண்டவர் அங்கங்க தட்டி தான் வச்சிருந்தாரு இல்லையா? 2 தடவை அவரை மாதாவை குறித்து அங்கே பேச்சு வந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது உங்களை தேடி உங்களுடைய மாதா அம்மா வந்து நிற்கிறாங்க வெளியே என்று கூட்டத்தினுடைய பேசும் பொழுது, யார் என்னுடைய அம்மா என்று ஒரு வார்த்தையை அவர் போடுகிறார். ஏனென்றால் மாதாவை தேவையில்லாம தூக்கி வச்சிருவாங்கன்றது அவருக்கு தெரியுது இல்லை. அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை அன்னைக்கு யார் எங்க அம்மா அப்படின்னு சொல்றார். என் தந்தையை என் தந்தையையும் அவருடைய வார்த்தைகளை கட்டளையின்படி நடக்கிறவன் தான் என்னுடைய தாய், தந்தை, சகோதரி. ஆகவே ஒரு தடவை இன்னொரு தடவை ரொம்ப ஆக்ரோஷமா அழகா பேசுறாரு. அதுல ரொம்ப அப்படியே ஈர்த்து போன ஒரு பெம்பளை சொன்னா, அந்த பெம்பளை என்ன சொன்னா, நீர் பால் உண்ட கொங்கைகளும் அந்த அந்த கருப்பையும் அது தாங்கிய வயிறும் பேர் பெற்றது என்ன சொன்ன. இருமா 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 இருமா, அதை விட என் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என் தந்தையின் விருப்பப்படி நடப்பவர்கள் அவர்கள் தான் அதிகமாக பெயர் பெற்றவர்கள் என்று சொன்னார். ஆகவே எங்கேயுமே மாதாவை இயேசுக்கு மேல தூக்க முடியாது. இயேசுவே அங்க மாதாவை தட்டி வச்சுட்டாங்க கீழே. ஆனா இன்னைக்கு பார்க்கிற நிறைய காட்சிகள் என்று நம்ம சொல்லுகிறோம். எந்த காட்சிக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது. இதெல்லாம் சொல்லித்தரப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த காட்சிக்கும் எந்த ப்ரூஃபும் எங்கேயுமே கிடையாது. ப்ரூஃப் இருப்பதாக சொல்லுவார்கள். இன்று நமக்கே சில வீடியோக்களை பார்க்கிறோம். எது ஏஐ வீடியோ எது நிஜ வீடியோ நமக்கு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு புரியறதில்லை. இப்பவே இவ்வளவு வளர்ந்த நாட்களிலே புரிகிறதில்லை. அந்த காலத்துல இந்த மாதிரி காரியங்களை வச்சுதான் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் விளக்கம் பண்ணினதாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? திருவள்ளிப்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், கடைசி காலங்களில் பிசாசு என்ன செய்வான், கூடுமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் இந்த மாதிரி நிலைகுலைய செய்யும்படியாக பல அறிகுறிகளை செய்வான் என்று சொல்லி இருக்கிறது. படிச்சிருக்கிறோமா? அறிகுறிகளை செய்வான். இயேசு செய்த அறிகுறிகளை போல அவன் அறிகுறிகளை செய்வான் என்று சொல்லுது. யாரு? அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்கள். இவர்கள் அறிகுறியை செய்து காண்பிப்பார்கள். இப்படி இந்த அறிகுறிகளை பார்க்கும் பொழுது நாம் பலகீனர்கள் உடனே நாம் என்ன செய்கிறோம், அப்படியே அவங்க பின்னால அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஐயோ இங்க ஐயோ புனிதம் என்று சொல்லுறோம். ஆகவேதான் அந்த தண்ணி எடுத்து தெளிக்கிறது, எங்கேயாவது போனா அந்த அந்த கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வர்றது, இங்க இருந்து ஏதாவது எடுத்துட்டு போய் அங்க தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து வீட்டுல ஒன்று வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் நிறைய நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு எந்த வித்தியாசமும் இல்லை. பாருங்க, நம்முடைய இந்து சகோதரர்கள் நேச்சுரல் ரிலிஜியாசிட்டி அதுல துளைத்திருக்கிற நம்முடைய இந்து சகோதரர்களை போலதான் நாமும் செய்கிறோம். ஆகவே நாம் எல்லாம் ஒரே லெவலாகத்தான் இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களை ஓர்ணிக்கம் என்று சொல்லுவோம். இதுல இந்த உள்ள அங்கே இருக்கிற அந்த புனித பண்டங்கள் இப்படி எல்லாம் இங்க இருந்து எதையாவது துணி எடுத்துட்டு போய் அப்படியே சவரியார்ட்ட தொட்டு கொண்டு வர்றது, மாதா காலில் இப்படி தொட்டு கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் எல்லாம் செய்கிறோமே. உண்மையிலே நமக்கு அறிவில்லை. அறிவு இருந்தா நம்ம செய்ய மாட்டோம். அறிவு என்பது என்ன? 17:3. எது? யோவான் 17:3. உண்மையான அறிவு என்பது என்ன? கிறிஸ்து சொல்றாரு, ஒரே கடவுளான உம்மையும் உம்முடைய ஒரே மகனான இயேசுவையும் அறிவது. அறிவது, அறிவு, அறிவது, இதுதான் என்னது? நிச்சய வாழ்க்கை, இட்டர்னல் லைஃப். இதுதான் இட்டர்னல் லைஃப். ஆகவே இயேசு கிறிஸ்துவையும் கடவுளையும் பற்றி அறிவதை விட்டுவிட்டு நாம் இந்த மாதிரி காரியங்களில் எல்லாம் போய் இதை தொட்டு அதை பண்ணி அதை பத்தி நிறைய கதை எழுதி இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை செய்கிறோம். நிறைய காரியங்களை செய்கிறோம். அப்படிப்பட்ட சில புனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுவது, அவர்களை போட்டோ பிடிச்சி போடுறது, அவர்கள் உடம்பு அழியாம இருக்குது, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ரொம்ப காலம் அழியாம இருக்கு. என்னத்தை அழியாம இருந்தா போய் பிடிச்சி தின்ன வேண்டியதுதான் இல்ல? அழியாம இருந்தா என்ன செய்யறது? அதுக்கு போய் நான் கூட அந்த காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கோவாவுக்கு போய் சவரியார் எல்லாம் அடிக்கடி பார்த்ததெல்லாம் உண்டு. பாருங்க, வாட் இஸ் யூஸ்? இப்படி ஒரு உடம்பு அழியாம இருக்கிறதுனால என்ன வந்துச்சு? இதனால என்ன வந்துச்சு? இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய். இதெல்லாம் பொய். அந்த உடலை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பாடம் பண்ண வேண்டி இருக்கிறது. வருடம் அதை இறக்கி அதுக்கு பாடம் பண்ணுவாங்க. அது அழியாம இருக்கிறதுக்கு பாடம் பண்ணுவாங்க. பாருங்க, என்ன பிரயோஜனம் இதனால? இப்படி அதை அழியாம வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன். யாருக்கு என்ன பிரயோஜனம்?
பண வரவு தான் இருக்குது அங்க. கோவால அந்த சவரியாரை இறக்கி வச்சு இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட் இஸ் கிவிங் crores and crores மணி. ஒரு டைம் அதை இறக்கும் போதும் கவர்மெண்ட் இஸ் கிவிங் மணி. ஸோ இன் ஆர்டர் டு கெட் மணி it has been maintained, right? அப்படியா? அப்படிதானா? க்ரோஸ் கணக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். புரோட்டோகால் அது பணம் கொடுப்பாங்க அது செய்யறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு அதெல்லாம் வாங்குறாங்க. ஆகவே பெரும் பணம் அங்கே வசூலிக்கப்படுகிறது. நிறைய பேர் இங்கிருந்து போய் காணிக்கெல்லாம் போடுறது. கவர்மெண்ட் கொடுக்குற பணம் பாதி பணம் கூட செலவாகாது, பாதி பணம் இவங்க பாக்கெட்டுக்கு போயிடும். யாரு பாக்கெட்டுக்கு? சாமியாருங்க, பிஷப்புங்க பாக்கெட்டுக்கு போயிடும். அவர்களுடைய வேற செலவுகளுக்கு போயிடும். அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. பட் பாதி பணம் கூட செலவாகிறது இல்லை. இப்படி பெரும் பணங்கள் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் இஸ் கிவிங் மணி. இத்தனை உடல் அழியாம இருக்கு, நிறைய இடங்கள் அழியாம இருக்குது. சரி, வாட் இஸ் யூஸ்? அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதை நீ வணங்க செய்வதுதான் பிசாசோட வேலை. நீ கிறிஸ்துவை வணங்குவதை விட்டுவிட்டு நீ இவர்கள் பின்னால் இந்த உடம்பு இந்த எலும்பு அழியாம இருக்கு, இந்த நாக்கு அழியாம இருக்கு, கால் அழியாம இருக்கு, இதுக்கு பின்னால போகுது. ஒரே ஒரு கேள்வி நமக்கு முன்னால இருக்குது. கிறிஸ்து வருவதற்கு முன்பே இருந்து பல காலமாகவே சில உடல்கள் அழியாம இருக்குது. நமக்கு தெரியுமா? எகிப்துல மம்மிஸ் இருக்கு. இவங்கெல்லாம் புனிதர்களா? நம்ம சவரியாரு உடம்பு அழியல, அவங்க அழியல, இவங்க அழியலன்னு சொல்றோமே. போய் அந்த பிரமிடுக்குள்ள நிறைய பாடிஸ் எல்லாம் இப்ப எஸ்கவேட் பண்ணி கொண்டு வந்தாங்களே, என்னது? அதையும் போய் வணங்கலாமா? சரி, அப்ப விளக்கம் சொல்லுவோமே, இது ஏன் அழியாம இருக்கு, அது ஏன் அழியாம இருக்கு அப்படின்ட்டு விளக்கம் சொல்ல முடியுமா? நமக்கு அறிவு வேணும். நமக்கு விசுவாசம் இருந்தால்தான் இந்த மாதிரி அறிவியல் எல்லாம் நம்ம இதெல்லாம் யோசிக்க முடியும். விசுவாசம் இல்லை விட்டா நமக்கு என்ன செய்யறது? எங்க அப்பா செஞ்சா, எங்க தாத்தா செஞ்சா, நானும் செய்யறேன், அவ்வளவுதான். அப்படியேதான் போவோம். நிறைய பேர் நமக்கு இந்த சாவு கொண்டு போகும்பொழுது நம்ம பார்க்கிறோம். நிறைய சில பேர் அந்த முன்னால ஒரு தீச்சட்டி எல்லாம் கொண்டு போவாங்க, பார்த்துருக்குறோமா? எதுக்கு இந்த தீச்சட்டி? நமக்கு தெரியுமா எதுக்கு இந்த தீச்சட்டி? அந்த காலங்களிலே அங்கே வெட்டியான் அப்படின்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் வெட்டியாருங்க இப்ப இருக்கிறாங்க, அப்ப வெட்டியான் கிடையாது. ஆகவே பிணத்தை எரிப்பதற்கு இங்க இருந்து நெருப்பு கொண்டு போக வேண்டி இருந்ததுங்க. இப்பெல்லாம் வத்திப்பட்டி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்போ எலக்ட்ரிஃபயர் அது இதுன்னு ஏகப்பட்டது வந்துருச்சு. இன்னைக்கும் அந்த நெருப்பு சட்டியை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். பாருங்க எவ்வளோ அறிவுசாலிகள் பார்த்தீங்களா? நம்ம காரியம் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு மின்சார பிண எரியூட்டும் இயந்திரங்கள் எல்லாம் வந்து போச்சு. இன்னைக்கும் அந்த நெருப்பு சட்டியை கொண்டு போவாங்க முன்னால. பிகாஸ் பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பரமூலம் அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மிக சத்தமாக ஒருத்தர் செத்துட்டா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாகடிக்கிறாங்க. அவன் ஒருத்தன் செத்தா நம்ம பக்கத்துல வீட்டில் அத்தனை பேர் சாக வேண்டி இருக்கு. அடிச்சு சாவடிக்கிறான். சில இடங்கள்ல பார்த்தா நெருக்கமாக வாழும் இடங்களிலே அடிக்கடி சாவு வருகிறது. இங்கே அந்த மாதிரி உடைய இடங்கள் நிறைய இருக்கிறது. சென்னையில பார்க்கிறோம், பரமூலம் அடித்து அந்த தெருவே நாரடிப்பார்கள். அவ்வளவு சத்தம். ஏன் இந்த பரமூலம் அடிக்க வேண்டி இருக்கிறது? அந்த காலத்துல வீடுகள் தூரமாக இருந்தது. இல்லாவிட்டால் ஒரு சிறிய சிறிய கிராமங்கள் தனித்தனியான கிராமங்களாக இருக்கிறது. ஆகவே சாவு எங்கே இருக்கிறது தெரிந்தவர்கள் வந்து போகும்படியாக அது ஓசை அது கொடுக்கப்பட்டது. இந்த இடம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான ஓசை கொடுக்கப்பட்டது. அந்த ஓசை அது இன்னைக்கு பாருங்க சிட்டியில ரொம்ப கிராம்டான இடங்கள்ல அதே பரமூலத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் இப்படித்தானே இருக்கிறது. பல நேரங்களிலே நமக்கு சொந்த அறிவு கிடையாது, நாம் யோசிப்பது கிடையாது. வேதாகம கிறிஸ்தவர்கள் நாம் கிடையாது. நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். பாரம்பரியம் என்ன சொல்லி தந்ததோ அதை நாம் கடைபிடிக்கிறோம். முடிவு என்ன? கிறிஸ்துவை ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாதபடி. ஆகவே சகோதர சகோதரிகளே, உண்மையில நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். வெளிப்படாதவாறு மூடி இருப்பது ஒன்றுமில்லை, எல்லாம் திறந்தது. ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறதை கேளுங்க. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை தான் உண்மையிலேயே இந்த 2x2 இந்த தூதுப்பணி இன்று நடக்கிறதாக மிகவும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. காதோடு காதாய் சொன்னது இன்று எங்கிருந்து அறிவிக்கப்படுகிறது? வீட்டின் கூரையில் இருந்து அறிவிக்கப்படுகிறது. காதோடு காதாய் 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் அப்போஸ்தலரோடு 12 பேர்கிட்ட பேசினது இன்று எங்கே அறிவிக்கப்படுகிறது பாருங்க. வீட்டின் கூரை மீது இருந்ததோ நான் பேசுகிறேன், என்னை போன்று பலர் பேசுகிறார்கள். எங்கிருந்து நாம் கேட்கிறோம்? சேட்டலைட்டுக்கு போது இது பேச்சு. சேட்டலைட்ல இருந்து நேர அது நம் வீட்டு பக்கத்துல இருக்கிற நம்முடைய ஏதாவது ஒரு வீட்டு கூரையில் இருக்கிற அந்த ஆண்டனாக்கு வருது.
அந்த ஆண்டனா டிஷ்ல இருந்து அதுக்கப்புறம் நம்ம மொபைல் போனுக்கு வருது. எங்கிருந்து வருது? வீட்டின் கூரை மீது இருந்து வருகிறது. ஆகவே ஒழிந்திருப்பது ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து எந்த அப்படியே பெரிய மறைஞ்சிருக்கிற காரியத்தை எதுவும் எல்லாம் வெளிப்படும்படியாக உண்மையை பேசுங்கள் என்கிறார் ஆண்டவர். உண்மையை பேசுங்கள், உண்மையை அறிந்து உண்மை பேசுங்கள் என்கிறார். பாருங்கள், ஆன்மாவை கொலை செய்ய இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்காக அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்ல. உண்மையான கடவுளுக்கு அஞ்சுங்கள், மனுஷருக்கு அல்ல. உண்மையை பேசுன்னு சொல்றாரு. சாமி நீ பண்றது தப்பியா, வேதாகமத்தில் இப்படி ஒண்ணு இருக்கு, நீ வித்தியாசமா பண்ற, யாருக்காக சொல்றது வக்கு இருக்கா? யாருக்காக சொல்றது தைரியம் இருக்கா? இப்படி தைரியம் இருக்கிறவன் உள்ள இருக்க மாட்டான். ஏன்னா இவன் சொல்லி கேட்க மாட்டான். நீ வெளியே வந்துடலாம், நீ வெளியே வந்துடலாம். ஆண்டவர் கிளீனா சொல்லி இருக்கிறாரு. அவர் குறிப்பிட்ட நாட்களை கொடுக்கிறார். நீ வெளியே வந்துடலாம்னு அர்த்தம் என்ன? உன் வீட்டிலே ஜெபம் செய். பிறகு அவர் சந்தர்ப்பத்தை கொடுப்பார். சில மக்களை உனக்கு கொடுப்பார். நீ சபையாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் தனிமைப்படுத்துவார். அந்த தனிமை உனக்கு என்ன தரும்? உன் வீட்டின் அரைக்கதவை சாளிட்டு நீ உன் ஆண்டவரோடு ஜெபி என்று சொல்கிற கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகள் உன்னில் நிறைவேறும். உன் வீட்டின் அரைக்கதவு 1 to 1 நீ கடவுளோடு நேரடியாக பேசும்படியாக செய்தாரா? எலியாசுக்கு செய்தார். எலியாசை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார். ஆனால் அவர் 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 பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ மறுபடியும் உன்னோட டைமை நீ இந்த மாதிரி கும்பலோட சேர்ந்து வேஸ்ட் பண்றவான்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆற்றின் ஓரத்தில் அவர் உட்கார வைக்கிறார். 3 வருஷம் உட்கார வச்சுட்டார் தனியா. என்ன செய்ய முடியும்? அங்கே இருந்து ஒன்றும் செய்வானா, நான் உனக்கு சாப்பாடு தரேன். காலையில் ஒரு காக்கா வரும், சாயங்காலம் ஒரு காக்கா வரும். என்ன கொண்டு வரும்? அப்பமும் கறியும், அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். கடவுள் அனுப்பி வைத்ததை பாருங்க. ரைட்? பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க ஒரு தடவை இல்லையா? சிங்கங்களின் நடுவே போடப்பட்டவரை நமக்கு தெரியும். அங்கே என்ன ஆயிடுச்சு? அங்கேயும் அவருக்கு உணவு கொடுக்க ஒரு வானதூதன் ஒருவரை, அவர் வயலுக்கு அவர் உணவு கொண்டு போயிருக்கிறவரை, வா என் கூட வான்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி கொண்டு பறந்து கொண்டு போய் அந்த சிங்கத்தின் அந்த கெவி அதற்கு முன்பே நிற்க வைத்து அந்த சாப்பாடை அவருக்கு கொடுத்து விட்டு மறுபடியும் அவரை தூக்கி கொண்டு அந்த வானதூதர் கொண்டு வந்து அவருடைய இடத்திற்கே விட்டு போனார் என்று பார்க்கிறோம். எலியாசுக்கு தொடர்ந்து என்ன நடந்தது நமக்கு தெரியும் தானே? எல்லா இடங்களிலும் பஞ்சம். ஆனால் அவருக்கு தொடர்ந்து உணவு கிடைத்தது. இந்த நதி வத்து போச்சு, இனிமே நீங்க இருக்க வேணாவா அப்படின்னு சொல்லி ஒரு விதவை வீட்டுக்கு கூட்டு போனார். நமக்கு ஆண்டவர் தெரியும் இல்லையா? விதவை வீட்டில் என்ன ஆயிடுச்சு? அந்த விதவியும் கடைசி அந்த மாவை அவள் சாப்பிட்டு இறக்கும் தருவாய். அப்பொழுது எலியாஸ் அங்கே போய் அது அப்பம் சுட்டு எனக்கு கொடுன்னு சொல்ல அங்கே என்ன நடந்தது நமக்கு தெரியும். 3.5 வருஷங்கள் மறுபடியும் அந்த அப்பத்தில் அந்த பானையில் மாவு குறையவே இல்லை என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு தடவை உணவு சாப்பிடும் போதும் அங்கே சாப்பாடுக்காக போனால் அங்கே மாவு ரெடியா இருக்கும். எண்ணெய் பானையில எண்ணெய் ஊறி இருக்கும். எல்லாம் கடவுள் பண்ணாரு. ஆகவே நீ உண்மை பேச ஆரம்பித்தா, நீ உண்மையை அறிந்து உண்மையை பேச ஆரம்பித்தா, அதனால்தான் இன்னைக்கு அவங்களை அனுப்பும்போது சொல்றாரு, பயப்படாத, இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நானும் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் கடவுளுடைய நேரடி பராமரிப்பு நமக்கு இருப்பதனால் நாம் உண்மை பேச முடியும். எப்பொழுது நாம் உண்மை பேச தயங்குகிறோமோ நாம் கடவுளுடைய நேரடி பராமரிப்பில் இல்லை. எல்லாருக்கும் மழை பெய்யற மாதிரி, எல்லாருக்கும் வெயில் அடிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் கடவுள் வேணும்னு சொல்றோம் வேணான்னு சொல்றோம் அத்தனை பேருக்கும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார், எல்லாவரையும் படைத்திருக்கிறார். ஆகவே அவர் பராமரிக்கிற தேவனாக. அப்படி ஒரு பராமரிப்பு கிடைக்கும். ஒரு நாள் வரும், செத்து போவேன், உயிர் சொல்ல மாட்டேன். அப்படி உயிர் எழுந்தாலும் நரகத்திற்கு போவதற்காக, 2ஆம் அந்த சாவிற்காக நீ உயிர் தொழுவாய். தேவையாது. ஆண்டவர் இதனால்தான் சுதாகரிப்போடு இருக்க சொல்கிறார் இல்லையா? நாம் உண்மையை அறிந்தோம் என்றால், ஆவியை பெற்றோம் என்றால், நாம் தைரியசாலிகளாக இருக்கிறதாக சொல்லி நாம் முதலில் அதை செய்து காண்பிப்பவர்களாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். சும்மா பேச்சில்லை, அங்கே எங்கேயும் போய் பேசிட்டு உண்மையை சொல்லிட்டு நீ மறுபடியும் அது பேர் உட்காந்துக்கிறது இல்லை. நோ. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் இருப்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் என்னப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு பியூட்டிஃபுல் வேர்டு. மனுஷன் ஆண்டவர் எப்படி படைச்சாரு? இன்னைக்கு சிட்டுக்குருவியை கூட நான் தாண்டா கவனிச்சுக்கிறேன், ஏன்னா நீங்கள்லாம் கவலைப்படுறீங்கன்னு சொல்றாரு. மனுஷன் ஆண்டவர் எப்படி படைச்சார்? வானதூதர்களை சிறிது தாழ்த்தி படைத்தார். ஆனால் கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் இறந்து போனா நீங்க வானதூதர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்றார்.
வானதூதர்களைப் போல, வானதூதர்களாக இல்ல, வானதூதர்களைப் போல இருப்பீர்கள். தட் இஸ், வானதூதர்கள் பறப்பாங்க, வைப்பாங்க, அவங்க they are weightless, they can enter in the closed room, இல்லையா? வெளியே போக முடியும், வர முடியும், எல்லாம் செய்ய முடியும். அவர்கள் வானதூதர்களைப் போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுற கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆனால் நாம் இறந்த பிறகு வானதூதர்களை விட மேலானவர்களாக நாம் மாறப்போகிறோம். எப்படி? ஏனென்றா வானதூதர்கள் அவர்களுக்கு உணவு தேவையா? அவர்கள் உணவு சாப்பிடுற பழக்கம் இல்லை, அவங்க உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. படைப்பு அப்படி. எப்படி பிசாசுகளுக்கு உணவு தேவையில்லையோ, ஆவியாக இருக்கிறார்களோ, அதே போன்றுதான். இரண்டு ரெண்டு ஒரே படைப்பு தானே. பிசாசு என்பது தனி இல்லையே, அவர்கள் வானதூதர்களாக இருந்தவர்கள் தானே பிசாசாக மாறினார்கள். ஆகவே எப்படி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு தெரியும் தானே. பிசாசுக்கு என்ன இருக்குது? ஆவிக்கு உடல் இல்லை, ஊன் இல்லை, ரத்தம் இல்லை, எலும்பில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதேதான் வானதூதர்கள், அவர்களுக்கு அது இல்லை. ஆனால் சிறு உருவங்களோடு காட்சி கொடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். வானதூதர்கள் அவ்வாறு காட்சியாக இருந்தது. தொபியாசாகவும் நமக்கு தெரியும். தொபியாஸ், சின்ன தொபியாஸ், பெரிய தொபியாஸ், அப்பா பெருசவர் இல்லையா? சோ பின்பாக்க அனுப்பப்படுகிறார் அந்த சின்ன தொபியாஸ். கூட யார் போவா அப்படின்னா, நான் அது முழுசா வழக்க வரல, ஆனா பாருங்க, கூட அங்கே போனவர் மிகேல் தூதுவானவர். அவர் கூட போனார். ஏனென்றால் அவரோட அப்பா செய்த மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால் கடவுள் மிக்கேல் தூதுவரை, அந்த வான தூதரை அங்கே அனுப்பினார். மிக்கேல் தூதுவர் அவர் கூட போய் பல நாட்கள் பிரயாணம் செய்து திருமணம் முடித்து, அங்கே அந்த பையனுக்கு திருமணம் முடித்து, சின்ன தொபியாசுக்கு திருமணம் முடித்து எல்லாம் திரும்பி வந்து திருப்பி அவங்க அப்பா கிட்ட விடுறாரு. இது பல நாட்கள் நடந்த ஒரு விஷயம். அப்போ மிக்கேல் தூதுவான அவங்க கூடவே இருக்கிறார். அப்போ வழியெல்லாம் அவர்கள் உணவு உண்டார்கள், அங்கே போய் உணவு உண்டார்கள், பெரிய விருந்து உண்டார்கள், வரும்பொழுதெல்லாம் உணவு உண்டார்கள். கடைசியிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் மனிதன் அல்ல, நான் கடவுள் முன் நிற்கும் மிக்கேல் தூதன் என்று சொல்கிறார், வான தூதன் என்று சொல்கிறார். வா, எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. அப்போ அவரே சொல்றாரு, உன் முன்னால் நான் சாப்பிட்டேன், நிறைய தடவை சாப்பிட்டேன், இதெல்லாம் ஒரு காட்சி என்று சொல்கிறார். இதெல்லாம் ஒரு காட்சி. ஆனால் நமக்கு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் இறந்த பின், உயிர்த்த பின் நீங்கள் பந்தி அமர்வீர்கள் என்று சொல்கிறார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு நீங்கள் பந்தி அமர்வீர்கள் என்று சொல்கிறார். அங்கே மிக நல்ல பண்டங்கள், உணவு பண்டங்கள் அங்க பரிமாறப்படும் என்று சொல்கிறார். இதெல்லாம் எப்படி? அப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம இங்கே மனிதராக இருக்கிறோம். நாம் இறந்து உயிர்த்த பின்பு வானதூதர்களை போல இருப்போம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அண்ட் அதைவிட மேலானவர்களாக, உணவு உண்பவர்களாக, மனிதனாக, அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்து காண்பித்தார் இல்லையா? உயிர்த்தவுடன் மாடி அறையில் நின்று அவர் வந்து எல்லாவற்றையும் விளக்கி சொல்லி, சாப்பிடுறவா உங்க கூட சாப்பிடுறேன். பாருங்க, அப்போஸ்தலர் பணிகளை நம்ம பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலே படிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்திலும் படிக்கிறோம். எங்களோடு அவர் 40 நாட்களாக எங்களோடு உண்டார், குடித்தார். அவர்களோடு நான் அவர்களோடு பாருங்க, இதுதான் நம்முடைய நிலைமையாக இருக்க போகிறது. இப்படிப்பட்ட நாம் இப்படி இந்த மாதிரி சில்லறத்தனமான காரியங்களில் ஈடுபடலாமா? இந்த உலக காரியங்கள், இந்த உலக சிலை வழிபாட்டுத்தனங்கள், இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு நம்மை நாமே சிறு தனமாக நம்மை மாற்றிக்கொள்ளலாமா? அண்ட சராசரங்களின் தேவன், அரசர்களை எல்லாம் உண்டாக்குகிறவர், இன்று நாம் பார்க்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், உலகத்து நாட்டு தலைவர்கள், இவர்களை எல்லாம் நியமிக்கிற தேவன் என் அப்பா, உன் அப்பா, அவர் நம்முடைய அப்பா, சொந்த அப்பா. இப்படிப்பட்ட சராசரங்களின் தேவனாக இருக்கிற இந்த பெரிய அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிறவர் என்னுடைய அப்பா என்றால் நான் யார்? எப்படி நாம் சிறுமைப்பட முடியும்? சிறு சிறு தெய்வங்கள் பின்னால் அலைந்து கொண்டு வெக்கமா இல்லை? பாருங்க, 2வது வாசகம் பார்ப்போம். ரோமர் 5:12-15. ஒரே மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோல எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது. இதெல்லாம் படிக்கும்போது நிறைய பேருக்கு இதனால ஆதாம் பண்ண பாவத்தினால நான் எனக்கு எப்படி பாவம் வரும் நம்ம நினைப்போம். நமக்கு டிஎன்ஏ பற்றி தெரியும் தானே? டிஎன்ஏ டெஸ்ட்லாம் நமக்கு பண்ணுறாங்களே, எதை வச்சு பண்ணுறாங்க? தொடர்பு, அப்படி தானே? இந்த செல்லுக்கும் அந்த செல்லுக்கும் உள்ள தொடர்பு. சில நோய்களை நாம் சொல்கிறோம் ஹெரிடிட்ரி என்று சொல்கிறோம். ஏனென்று சொல்கிறோம்? இரண்டால் எங்கள் தாத்தாக்கெல்லாம் இருந்த அந்த நோய் எனக்கும் இருக்குது என்று சொல்லுகிறோம். அப்போ பாவம் மட்டும் இருக்க முடியாதா? இருக்க முடியும் தானே? ஆண்டவர் முதல்ல அதை சொல்லிட்டாரு. நீ 10 கட்டளை கொடுக்கும்போது அந்த கட்டளை கொடுக்கும்போது அவர் சொல்ற, எப்படி நீ என்னை மறுதலிப்பாயோ, என்னை வணங்காமல் நீ பிறரை எல்லாம் வணங்குவாயோ, அந்த பாவத்தை நான் உன் பிள்ளைகளிடம் நான் கணக்கு கேட்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த பாவமும் நம்மை தொடர்ந்து வருகிற பாவமாக தான் இருக்குது. புரிகிறது தானே? ரைட். திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது,
ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளை மீறி பாவம் செய்யவில்லை, எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருக்கும் முன்னடையாளமாக இருக்கிறார். யாரு? கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர், ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து ஒரே மனிதனின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. அந்த மிகுதியில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நமக்கு இந்த அருள் கிடைத்திருக்கிறது. என்னது? உயிர்ப்பின் அந்த வெற்றி செய்தி, அந்த வெற்றியின் மாட்சி, கிறிஸ்துவின் சமாதானம் நம்முள் மிளிர்கிறது. ஆகவே கோழையா இருக்க முடியாது, வீரனா இருக்கணும். முதல்ல நாம் சிலைகளில் இருந்து வெளிப்பட்டு ஒரே கடவுளாகிய ஒரே கிறிஸ்துவை வணங்கும் பொழுது மட்டும்தான் இந்த உயிர்ப்பு நமக்கு ஊர்ஜிதமாகிறது. நாம் புதிதாக பிறக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறக்க வேண்டும். செத்த பிணம் போல வாழ முடியாது இல்லையா? கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறக்க வேண்டும். கிறிஸ்து கடவுள் எவ்வாறு இஸ்ராயல் மக்களை உலகத்தினர் அனைவர் முன்பாக தனித்துவமாக தேர்ந்தெடுத்து சொன்னார், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொன்னாரோ, அதே போன்றுதான் இன்றும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற கிறிஸ்துவினால் பெற்றெடுக்கப்பட்ட புதிதாய் பிறந்திருக்கிற இந்த மக்கள். ஆகவே நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட மக்கள் நாம் எப்படி மேலே போய் சேர முடியும்? பாருங்க, கடவுள் தேர்ந்தெடுத்த அந்த இஸ்ராயல் மக்கள் எல்லோரும், எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லோரும் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? இல்ல. ஆனா சொன்னாரு, என்னுடைய மக்கள். ஆனால் அவர்கள் அவருடைய மக்களாக வாழ விரும்பவில்லை. தான் தோன்றித்தனமாக சிலை வழிபாட்டுத்தனர்களாக இருந்தார்கள். ஆகவே ஒருவர் கூட அங்க போய் சேரல. யார் போய் சேர்ந்தா? அப்போ புதிதாய் பாலைவனத்திலே பிறந்தவர்கள் தான் போய் சேர்ந்தாங்க. 40 வருஷமா எல்லாமே செத்து போய் 40 வருஷத்துல புதிதாய் பாலைவனத்திலே பிறந்தவர்கள் தான் அங்க போய் சேர்ந்தாங்க. 10 கட்டளைகளில் பிறந்தவர்கள், பிற சாங்கிய சம்பிரதாயங்கள், கடவுள் கொடுத்த அனைத்து கட்டளைகளிலும் பிறந்த புதிய மக்கள் தான் கானான் நாட்டுக்கு போனாங்க. இன்னைக்கும் பெரும் கூட்டமாக இருக்கிறது. 240 கோடி கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எல்லோரும் வானகத்துக்கு போவோம்னா இல்ல, புதிதாய் பிறக்கணும். அதான் கிறிஸ்து நிக்கதேமுட்ட சொன்னார், மீண்டும் பிறக்கணும்னு சொன்னார், மேலிருந்து நீ பிறக்கணும்னு சொன்னார். ஆகவே நீ பெற்ற ஞானஸ்நானத்தில் நீ வாழ வேண்டும். அப்பொழுது உன்னிடம் ஒரு வெண்ணாடை கொடுக்கப்பட்டது. அந்த வெண்ணாடையை நீ கரைபடித்து விட்டால் மறுபடியும் நீ வெண்ணாடை அணிவிக்க முடியுமா? அணிவிப்பாயா? முடியாது. 3, 5 இதுல திருவழிபாடு நம்ம பார்க்கிறோம். வெண்ணாடை அணிந்தவர்கள் அந்த கிறிஸ்துவை சுற்றி நின்றார்கள், என்ற பெரும்படையாய் நின்றார்கள் என்று பார்க்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட வார்த்தை என்ன? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெண்ணாடையை கரைபடுத்தாதவர்களுக்கு, ஞானஸ்நானத்தை கரைபடுத்தாதவர்களுக்கு. எதனால் கரைபடுத்த முடியும்? விபச்சாரம் போது கரைபடுத்த முடியும். எது விபச்சாரம்? சிலை வழிபாட்டு தரம், அவரை விடுத்து மற்றவர்களை வழிபடுவது. கரைபடுத்தாதவர்களுக்கு மறுபடியும் நான் வெண்ணாடை அணிவிப்பேன் என்று சொல்கிறார். திருவழிபாடு 3. அப்படி ஒரு வெண்ணாடை அணிவிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பெரும் கூட்டமாய் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் தான் யாரு? புதிதாய் பிறந்தவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு தங்களுடைய பாவங்களை கழுவியவர்கள் தான் புதியதாய் பிறக்கிறவர்கள். ஆகவே இவ்வளோ 240 கோடி இப்போ இருக்கிறோம். இதுக்கு முன்னால எத்தனை கோடிகள் இருந்ததோ நமக்கு தெரியாது. இப்போ அட் பிரசன்ட். ஆனா பாருங்க, எல்லோரும் அங்க போய் சேர முடியுமான? முடியாது. நாம் புதிதாய் கிறிஸ்துவில் பிறந்தால் ஒழிய, நம்முடைய ஆடை கரைபடாமல் இருந்தால் ஒழிய நாம் அங்க போய் சேர முடியாது. ஆகவே நாம் மிக ஆணித்தனமாக பேச, உண்மையை அறிந்து கொண்டு உண்மையின் பால் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இருக்கிற நீ? கோழையா வீரனா?